வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசாத். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு மேஜிக்கே நடந்திருக்குங்க. அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்ச ட்ரேடு எப்படி ஒரு ஜாக்பாட் ட்ரேடா மாறிச்சு. வாங்க இந்த யூ-டர்ன் கதையா அக்குவேர் ஆணிவேரா அலசி இதை எப்படி ஒரு உத்தியா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, இன்னைக்கு நிஃப்டி இந்த டயலாகுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. காலையில விழுந்தாலும் மதியம் கெத்தா எந்திரிச்சு நின்னுச்சு பாருங்க. சந்தையோட இந்த குணம்தான் ஒரு ட்ரேடரா நம்மளோட மைண்ட் செட்டையும் வழிநடத்தணும். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இது ஒரே நாளோட கதை தான். ஆனா ரெண்டு முகம். ஒரு பக்கம் மார்க்கெட் விழும்னு நினைச்சு எடுத்த புட் ஆப்ஷன்ல ஸ்டாப் லாஸ் ஹிட். இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட் ஏறும்னு எடுத்த கால் ஆப்ஷன்ல ஜாக்பாட் ப்ராஃபிட். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இல்ல, ஒரே ஸ்டாப் லாஸ்ல ஒரு ஜாக்பாட். அது எப்படி சாத்தியம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க, அந்த ஜாக்பாட் யூ-டர்ன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுதான் கேமோட டர்னிங் பாயிண்ட். இந்த ஒரு நம்பரை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 25,440. இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்ச இடம். ஆனா இது ஒரு தோல்விக்கான நம்பர் இல்ல. இதுதான் மார்க்கெட் நமக்கு கொடுத்த ஒரு சிக்னல். நான் இறங்குனது போதும், இனி மேலதான் என் பயணம்னு மார்க்கெட் நம்ம காதுல சொன்ன ஒரு ரகசிய குறியீடு இது. சோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு கமா, ஒரு புது ஆட்டத்தோட தொடக்கம். இதுதான் ஒரு டிசிப்ளின்டான ஆட்டம். நாம புட் ஆப்ஷனை கடைசி வரைக்கும் தைரியமா ஹோல்ட் பண்ணோம். 25,440ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, பயப்படல. சிக்னலை நம்பி உடனே வண்டியை ரிவர்ஸ் எடுத்தோம். 144 ரூபாய்க்கு வாங்கின கால் ஆப்ஷன் சும்மா ராக்கெட் மாதிரி பறந்து 324 ரூபாயில லாபத்தை அள்ளி கொடுத்துச்சு. நம்ம ஜாக்பாட் டிக்கெட்டோட நம்பர் இதுதாங்க, 144. சரியான சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நேரத்துல இந்த விலையில என்டர் ஆனதுதான் இந்த பெரிய வெற்றிக்கான முதல் படி. இதுக்கு பேர் தான் டைமிங். இதோ நம்மளோட வின்னிங் ஷாட். 144ல இருந்து 324, கிட்டத்தட்ட டபுளுக்கு மேல. சும்மா ஒரு கணக்குக்கு சொல்றேன், ஒரு 50,000 ரூபாய் இந்த ட்ரேட்ல போட்ட ஒருத்தருக்கு கூட ஒரே நாள்ல 1,00,000 ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுதான் ஒரு சரியான ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியோட பவர். சரி, இப்போ என்ன நடந்ததுங்கிறத தாண்டி இது ஏன் நடந்ததுங்கிற கேள்விக்கு வருவோம். இது ஏதோ கண்ணை மூடிட்டு செஞ்ச ட்ரேட் இல்ல, இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம லெவல்ஸை நம்பி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கிடைச்ச வெற்றி. இந்த மாதிரி வெற்றியை நாம திரும்ப திரும்ப உருவாக்க முடியும். என்ன மாதிரி அற்புதமான யூ-டர்ன்களை சாத்தியமாக்குற அந்த மந்திரம் என்ன? அதுக்கு பேர் தான் கவுண்டர் அட்டாக் அல்லது ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. வாங்க அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு கார் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குன்னு வைங்க, அது எப்போ யூ-டர்ன் எடுக்குமோன்னு கரெக்டா கணிச்சு அந்த வண்டியோட சேர்ந்து நாமளும் திரும்புறது தான் இந்த ரிவர்சல் ட்ரேடிங். சந்தையோட ட்ரெண்ட் மாறுற முதல் அலையிலேயே சவாரி செய்யறது. இந்த ஃபுட்பால் உதாரணம் இருக்கே, அடடா எவ்வளோ அழகா புரிய வைக்குது பாருங்க. கரடிகள், அதாவது எதிரணி, கோல் போட வர்றாங்க. நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிற டிஃபெண்டர் சரியா 25,440ல பாலை தட்டி பறிக்கிறார். பந்து கிடைச்ச அடுத்த செகண்டே நம்ம சும்மா நிக்காம உடனே கவுண்டர் அட்டாக் போறோம். அதுதான் நாம அந்த கால் ஆப்ஷனை வாங்கினது. கோல். சரி, நடந்தது அலசினது போதும். இனி என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு தயாராகும் இல்லையா? அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்கான தெளிவான கேம் பிளான் இதோ உங்களுக்காக. இந்த 40 புள்ளி ரேஞ்ச ஒரு குறுகிய பாலம் மாதிரியே நினைச்சுக்கோங்க. சந்தை இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்க முடியாம திணறும், கயிறு மேல நடக்கிற மாதிரி தள்ளாடும். இந்த மாதிரி நேரத்துல நாம அவசரப்பட்டு உள்ள குதிக்காம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். பொறுமை தான் இங்க நம்மளோட சூப்பர் பவர். இதோ திங்கக்கிழமைக்கான தெளிவான ஆக்ஷன் பிளான். சந்தை 25,600 தாண்டி நின்னா நம்ம பிளான் ஏ ஆக்டிவேட் ஆயிடும். ஒருவேளை 25,560க்கு கீழே உடைஞ்சா நம்ம பிளான் பி தயாரா இருக்கு. இந்த எண்கள் வெறும் கோடுகள் இல்ல, இவைதான் நம்ம ட்ரேடிங்கான வழிகாட்டி. சரியா பயன்படுத்துங்க. திங்கக்கிழமை ஆட்டத்தை எப்படி ஆடணும்னு பார்த்தோம். சரி, இந்த ஒரு நாள் ஆட்டத்தை தாண்டி மார்ச் மாசம் முழுக்க நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும்? வாங்க இப்போ நம்ம கேமராவை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மார்ச் மாதத்துக்கான பெரிய வரைபடத்தை பார்க்கலாம். ஒருவேளை சந்தை தன்னோட புல்ரனை தொடர்ந்தா மார்ச் மாசத்துல இந்த நிலைகளை ஒவ்வொன்றாக தொடர்றதுக்கு முயற்சி செய்யும். இது எல்லாமே முக்கியமான தடைகள். ஒவ்வொரு டார்கெட்டையும் அடையும் போதும் லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா புக் செய்யறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஒருவேளை சீன் மாறுச்சுன்னா, மார்க்கெட் கரடியோட கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா, நாம கவனிக்க வேண்டிய முக்கிய சப்போர்ட் லெவல்ஸ் இவைதான். இந்த லெவல்கள் நமக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும். இந்த ரெண்டு பார்வையும் மனசுல வச்சுக்கிட்டா மார்ச் மாசத்தை ரொம்ப தைரியமா நாம எதிர்கொள்ளலாம். இதுவரைக்கும் நாம எண்கள், உத்திகள், ஸ்ட்ராட்டஜின்னு நிறைய பேசிட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி இந்த அலசலை முடிக்கலாம். அதுதாங்க ஒரு ட்ரேடரோட மனநிலை.
இதுதாங்க இந்த முழு விளக்கத்தோட மையக்கருத்து. சந்தை விழும்போது வர்ற பயமும் சரி, எழும்போது வர்ற பேராசையும் சரி, நம்மளோட முதற் எதிரி அதுதான். உணர்ச்சிகளை ஓரமா வச்சுட்டு நம்ம லெவல்ஸ மட்டும் நம்பணும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் ஒரு ஸ்டாப் லாஸ ஒரு ஜாக்பாட்டா மாத்தி கொடுத்துச்சு. இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். உங்க ட்ரேடுகளை இயக்குறது யாரு? நீங்க போட்ட திட்டமா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பயமா? யோசிச்சு பாருங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா பயப்படுற உங்க நண்பர்களுக்கு இந்த பகுப்பாய்வை அனுப்புங்க. நிச்சயமா ஒரு தெளிவு கிடைக்கும். நான் உங்கள் பிரசாத். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணி ஒரே குழப்பத்துல இருக்கீங்களா? டெய்லி மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போய் தலை சுத்துதா? கவலையே படாதீங்க. வரப்போற திங்கட்கிழமை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அனாலிசிஸை வச்சு ஒரு பக்காவான ட்ரேடிங் பிளானை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பேங்க் நிஃப்டிய முதல்ல சரியா புரிஞ்சுக்க நம்ம எக்ஸ்பர்ட் பிரசாத் சொல்ற ஒரு சூப்பரான உதாரணத்திலிருந்து ஆரம்பிப்போம். பாத்தீங்களா, நிஃப்டி ஒரு நார்மல் கார்னா பேங்க் நிஃப்டி ஒரு ரேஸ் காராம். ஆக்சிலேட்டரை மிதிச்சா போதும் சிறுன்னு 500 பாயிண்ட் பறக்குன்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம்தான் ஏன் நிறைய ட்ரேடர்ஸ் பேங்க் நிஃப்டியை விரும்புறாங்க, அதே சமயம் ஏன் அதுகிட்ட போக பயப்படுறாங்கிறதுக்கு காரணம். முழுக்க முழுக்க ஸ்பீடு, ஹை ரிஸ்க், சம த்ரில். அப்போ இந்த ரேஸ் காரை எப்படி கிராஷ் பண்ணாம ஓட்டுறது? அதுக்கு முக்கியம் பயம் கிடையாது, ஒரு தெளிவான பிளான். அந்த பிளானை தான் இன்னைக்கு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அந்த பிளானுக்கு போறதுக்கு முன்னாடி ரேஸ் கார் ஓட்டுறதுக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் எங்க இருக்கு, எங்க குஷன் இருக்குன்னு தெரிஞ்சாதான வண்டி ஓட்ட முடியும். அதுதாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, மேல போற வண்டிக்கு வர்ற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. மார்க்கெட் மேல ஏறிட்டே போகும்போது இந்த இடங்கள்ல அதோட வேகம் குறையும், இல்லனா திரும்பிட கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி யோசிக்கிறது நல்லது. சரி, திங்கக்கிழமைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்கள் இதோ: 61,256, 61,318, அப்புறம் 61,504 வரைக்கும். மார்க்கெட் இந்த நம்பர்ஸ் கிட்ட வரும்போது கொஞ்சம் பிரேக் போட வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சப்போர்ட்ங்கிறது மார்க்கெட் கீழே விழுந்தா தாங்கி பிடிக்கிற ஒரு குஷன் மாதிரி, ஒரு சேஃப்டி நெட்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திங்கக்கிழமைக்கான முக்கியமான சப்போர்ட் லெவல்கள் இதோ 61,070ல ஆரம்பிச்சு 60,823 வரைக்கும். ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்குனா இந்த ஜோன்ல பட்டு பவுன்ஸ் ஆகி மேல திரும்ப வாய்ப்பு அதிகம். சோ இந்த ஏரியாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரோட் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஸ்பீட் பிரேக்கர் எங்க, குஷன் எங்கன்னு தெரியும். வாங்க இப்போ திங்கட்கிழமைக்கான நம்மளோட ஆக்ஷன் பிளான்குள்ள போலாம். முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோ ட்ரேட் ஜோன். அதாவது 61,132ல இருந்து 61,194 வரைக்கும். இந்த 60 பாயிண்ட் ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் இருக்கும்போது நம்ம ரேஸ் கார் நியூட்ரல் கியர்ல இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்காம அமைதியா வேடிக்கை பார்க்கறது தான் பெஸ்ட். இப்ப பாருங்க இந்த பிளான் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. ரெண்டே ஆப்ஷன் தான். மார்க்கெட் 61,194 தாண்டி மேல போச்சுன்னா நாம சிஇ வாங்குறோம். அதுக்கான டார்கெட்ஸும் ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கு. ஒருவேளை 61,132 உடைச்சு கீழே வந்துச்சுன்னா நாம பிஇ வாங்குறோம். அதுக்கும் டார்கெட்ஸும் ஸ்டாப் லாஸும் பக்காவா கொடுத்திருக்கு. ரொம்ப சிம்பிள். சரி, இது திங்கக்கிழமைக்கான இன்ட்ராடே பிளான். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மார்ச் மாசம் முழுசுக்குமான பெரிய டார்கெட்ஸ் என்னவா இருக்கலாம்னு பார்க்கலாமா? இன்ட்ராடே பண்ணாம கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ற பொசிஷனல் ட்ரேடர்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு மாசத்துக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டை தீர்மானிக்க போற மேஜர் லெவல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். மார்ச் மாசத்துக்கான போர்க்களம் இதுதாங்க. ஒரு பக்கம் புல்ஸ், அதாவது காளைங்க. மார்க்கெட் 61,549 தாண்டிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 62,060, 62,491ன்னு போய் அல்டிமேட்டா 63,244 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பேர்ஸ், அதாவது கரடிங்க. அவங்க 60,751 உடைச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் 60,446, 59,863ன்னு கீழே வந்து ஒரு பெரிய சரிவை சந்திச்சு 58,679 வரைக்கும் கூட போகலாம். சரி, இப்போ பிளான் இருக்கு, டார்கெட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுற ஒரே விஷயம் அது டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம். அதனால இந்த ஒரு ரூலை மட்டும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம ஒரு ட்ரேட கூட எடுக்காதீங்க. உங்க ரேஸ் கார்ல சீட் பெல்ட் எவ்வளோ முக்கியமோ, ட்ரேடிங்ல ஸ்டாப் லாஸ் அவ்வளோ முக்கியம். சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்டுவீங்களா? அதே தான் இதுவும். இப்போ உங்க கையில ஒரு கிளியரான மேப் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. ஒரே கேள்விதான், இந்த பிளானை ஒழுக்கத்தோட செயல்படுத்துறதுக்கு நீங்க தயாரா? அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம். நன்றி.